ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வர்னிஸ் கிச்சனில் பருப்பு தண்ணி வச்சு ரசம் தாங்க வைக்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. ரசம் வைக்கிறதுக்கு மிளகு 1/4 டீஸ்பூன், சீரகம் 1/4 டீஸ்பூன், மல்லி 1 டீஸ்பூன் எடுத்துக்கலாங்க. 3 பல்லு பூண்டு எடுத்துக்கலாங்க. ஒரு பச்சை மிளகாய் எடுத்துக்கலாங்க. இது எல்லாத்தையும் நம்ம நல்லா அம்மியில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாங்க. வாங்க எப்படி அரைக்கலான்னு பார்க்கலாம். ரசத்துக்கு தேவையான பூண்டு, மிளகு, சீரகம், மல்லி, பச்சை மிளகா இது எல்லாத்தையும் அம்மியில் அரைச்சிக்கலாங்க. நம்ம எப்போதுமே ரசத்துக்கு வந்துட்டு அம்மியில் அரைச்சி வைக்கும்போது ரசம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. ரசத்துக்கு 2 தக்காளியை அம்மியில் அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ தக்காளி நல்லா ரெடி ஆயிடுச்சுங்க. அம்மியில் நல்லா அரைச்சிக்கிட்டோம், எடுத்துக்கலாங்க. மிக்சியில் அரைக்கிறத விட அம்மியில் அரைச்சி ரசம் வைக்கும்போது, குழம்பு வைக்கும்போது எல்லாமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. ரசம் வைக்க அடுப்பு ஒரு கடாயை வச்சுக்கலாங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாங்க. கடுகு வெடித்தோன்னே நம்ம அரைச்சி வச்சுருக்க சீரகம், மிளகு மசாலா வேலை போட்டுக்கலாங்க. எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை இதில் போட்டுக்கலாங்க. இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளி அதில் சேர்த்துக்கலாங்க. ஒரு சிட்டிகை பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாங்க. ஒரு டீஸ்பூன் சால்ட் சேர்த்துக்கலாங்க. கால் டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி கரைசல் அதை சேர்த்துக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. நம்ம பருப்பு வேக வச்சு எடுத்து வச்சுருக்க பருப்பு தண்ணி அதில் சேர்த்துக்கலாங்க. ரசத்துக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க. இப்போ ரசம் நல்லா முட்டை கட்டி வந்துருச்சுங்க.
இந்த ஸ்டேஜில் நம்ம கொத்தமல்லி தழை தூவி ரசத்தை ஆஃப் பண்ணிடலாங்க. ரசம் சூப்பராக கமகமன் வீடே மணக்கும் ரசம் ரெடி ஆயிடுச்சுங்க. வீடே மணக்கும் சுவையான ரசம் ரெடி ஆயிடுச்சுங்க. ரசம் பிடிச்சிருந்துச்சுன்னா வர்னிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் ரசத்தை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நன்றி.